smoking cigarette in Islamic way, is this haram or makruh? I heard some are telling haram, some telling it is makruh, and some others Islam tells nothing about this. Their argument, it is not a sin. Will you please clarify for me? அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாரு. சிகரெட்டை பத்தி சொல்றாங்க, யார் சொன்னது? அல்லாஹ் இதை பத்திலாம் ஒன்றும் சொல்லணும்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், வலா துல்கு பி ஐதீக்கும் இலா தஹலுகா, உங்களுடைய கரங்களாலேயே உங்களுடைய அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள். அப்ப சிகரெட் என்பது உலகத்தில் எந்த ஒரு பைத்தியக்காரங்களும் சொல்ல மாட்டான் சிகரெட் என்பது மனித உடலுக்கு அழிவு அல்ல அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டான். எல்லாரும் ஏத்துக்கிறாங்க சிகரெட் வந்து ஒரு பெரிய அழிவு. எந்த அளவுக்கு சொன்னா அதில் உள்ள நிக்கோடின் சொல்லக்கூடிய அந்த அந்த கெமிக்கல் வந்து வெறிநாய்க்கடி, ரேபிஸ் சொல்லக்கூடிய அந்த வெறிநாய்க்கடியில ஏற்படக்கூடிய ஜெர்ம் மூலமா ஏற்படக்கூடிய பாதிப்பை விட, விஷத்தை விட இந்த நிக்கோடின்ல இருக்கக்கூடிய விஷம் வந்து ரொம்ப அதிகங்கிறாங்க எல்லா வல்லுநர்களும் எல்லா மருத்துவர்களும். அதனால அல்லாஹ் தெளிவா சொல்றான், உங்களை நீங்களே அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய கரங்களாலே உங்களுடைய அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள். அப்ப இது வந்து நம்மை நாமே அழிக்கக்கூடிய ஸ்லோ பாய்சன். இது நம்மை நாமே மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமுன் மின் லிசானி வயதிஹி, ஒரு நல்ல முஸ்லிம் யார் என்றால் தன்னுடைய நாவினாலோ கரங்களாலோ மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்காதவன் தான் நல்ல முஸ்லிம். இப்போ சிகரெட் பிடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த சிகரெட்டுடைய சுவாசத்தை பக்கத்துல இருந்து எல்லாம் அனுபவிப்பாங்க, எல்லாம் சுவாசிப்பாங்க. சரி, குறைஞ்சபட்சம் வீட்டுல உட்காந்து கொடுத்தா வீட்டுல அவனுடைய மனைவி சுவாசிப்பாள், அவனுடைய குழந்தை, பச்சனை குழந்தை சுவாசிக்கும். அவங்க எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுது இந்த சிகரெட் பிடிக்கக்கூடிய அயோக்கியர்கள் விளங்கிக் கொள்வதில்லை. என்னங்க அற்பமா 2 நிமிஷம் சந்தோஷம், இதுக்காண்டி மற்றவங்களுடைய வாழ்க்கையும் பாதுகாக்கிறதா? அப்ப உண்மையிலேயே அடுத்தவருடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, அடுத்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, அடுத்தவர்கள் எக்கெடுக்கட்டு செத்து நாசமானாலும் பரவாயில்ல, என்னுடைய இந்த 2 நிமிட சந்தோஷம் தான் முக்கியம் என்ற ஒரு நினைப்பானால் இவனை விட ஒரு சாடிஸ்ட் யார் இருக்க முடியும்? ஆக சிகரெட் பிடிப்பவர்கள் ஒரு சாடிஸ்ட், அடுத்தவர்களை வேதனைப்படுத்தி அதிலே இன்பம் காணக்கூடியவர்கள், அடுத்தவர்களுடைய துன்பத்தை பார்த்து ரசிக்கக்கூடியவர்கள். ஏன்னா நல்ல முஸ்லீம், நல்ல மோமின் தனக்கும் தீங்கு ஏற்படக்கூடாது, தன்னால் மற்றவர்களும் தீங்கு ஏற்படுவாங்க ஒரு முஸ்லீம் நினைப்பான். இந்த சிகரெட் என்பது அவனுக்கும் தீங்கு ஏற்படுத்தும். இந்த சிகரெட்டை சுவாசிக்கக்கூடிய சிகரெட் புகையை இவன் உள்ளிழுத்து வெளியே விடுறான் பாருங்க, அந்த சுவாச புகையை மற்றவர்கள் சுவாசிக்கும் பொழுது அவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. இது ஏதோ ஒரு சம்சிங் காசிமிங்கிற ஒரு தனிநபர் சொல்லக்கூடியது அல்ல, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து சொல்லக்கூடிய செய்தி. இது WHO என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து அவங்க வெளியிட்ட ரிப்போர்ட்லயும் அவங்க டிக்ளேர் பண்ண டிக்ளரேஷன்லயும் சொல்றாங்க, இந்த சிகரெட் புகையை வந்து சிகரெட் பிடிப்பவரை விட அதை சுவாசித்த அந்த புகையை வெளியிடும் பொழுது அந்த புகையை சுவாசிக்கக்கூடிய மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து அதிகம் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரி உடல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, நோவினை ஏற்படுத்தக்கூடிய, தீங்கு ஏற்படுத்தக்கூடிய சிகரெட்டை எந்த ஒரு மோமினும், அல்லாஹ்வுக்கு பயந்து எந்த ஒரு மோமினும் பிடிக்க மாட்டான். அதனால இது மக்ரூங்கிறதுலாம் கிடையாது, இது ஹராம். அதுக்கு அல்லாஹ் தெளிவா சொல்றான், வலா துல்கு பி ஐதீக்கும் இலா தஹலுகா, உங்களை நீங்களே அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய கரங்களாலே உங்களை அழிவை தேடிக் கொள்ளாதீர்கள், தெளிவா சொல்றான்.